वेङ्कटपते विष्णोत्परां प्रेयसीं तत्वक्षस्थलनित्यवासरसिकां त्यक्षान्तिसंवर्धिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरं प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारश्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितं विगाहेत्तीर्थबहुलां शीतलां गुरुसन्ततिं श्रीनिवासदयां बोधि परिवाह परम्पराम् அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் முன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் அருண பிரஷ்னத்தில் அருண பிரஷ்னத்தில் சொல்லப்பட்ட கஷ்யபர் என்கின்ற மகரிஷி வாழ்ந்த ஊர் கஷ்யப விஹாரா, காஷ்மீரா. இந்த உயர்ந்த க்ஷேத்திரத்தில், உயர்ந்த ஸ்தலத்தில் காளிதாசன் தான் குமார சம்பவத்தில் சொல்லும்போது உபோத்காதத்திலே சொல்வர், அஸ்தியுத்தரஸ்யாம் திஷிதேவ தாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா. இருக்கின்றதே உயர்ந்ததோர் மலைச்சிகரம், ஹிமாலயம் என்று பெயர். ஹிமன்னு சொன்னாலே பனி. பனிலேயே ரெண்டு வித்தியாசம் உண்டு. நம்ம தெற்குல எல்லாம் சொல்லக்கூடிய பனிங்கிறது மிஸ்ட், ஆனா இங்க சொல்லக்கூடியது ஸ்னோ. பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றிங்கிறது கார்த்தால 3, 4, 4:30 மணிக்கு கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டாள் சொல்றா, பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி. பனி கீழே இறங்குற சமயத்துல கூட உன்னை எழுப்புறதுக்காக வந்திருக்கோங்கிற ஆண்டாள். ஆனா இங்க சொல்லக்கூடியது பனி, ஸ்னோ. ஹிமத்தின் ஆலயம் ஹிமாலயம், ஸ்னோக்கான இருப்பிடம் ஹிமாலயம். அதுலேயே ஜியாகிரபியில கிரேட்டர் ஹிமாலயாஸ்னு பிரிப்பா. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் a wide range of the Central Asian countries. நம்ம ரொம்ப பரிச்சயப்படாத நாடுகள், அடிக்கடி செல்லாத நாடுகள் கூட. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்கமெனிஸ்தான். உஸ்பெக்லேருந்து வந்தவர் தான் ஒரு பெரிய ஒரு நடைபாதையில் வந்தவர், ஆல்பெரூனின்னு பேர். 10-11ஆவது நூற்றாண்டில் வந்தவர். அங்கேருந்து ஆரம்பிச்சு, அங்கதான் பாமீர் மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கேருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வழியாக நம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஒரு சின்ன பகுதி பஞ்சாப், பெரும்பாலாக இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் மேல், அதற்கு மேலே நேபாளம், பூட்டான், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஸ்மால் பார்ட் ஆஃப் மயான்மர் and a large part of the lower Tibet. இதுக்கு தான் ஹிமாலய சிகரம்னு பேர். It is one of the world's longest mountain range. And incidentally, Tibet or even the Himalayas is called the roof of the world. ஏன்னா அவ்வளவு சிகரம், ஆவரேஜ் ஹைட்டே அவ்வளவு இருக்கும். அதை நம்ம ஹிமாச்சல், ஹிமாத்ரி, சிவாலிக்ஸ் அப்படின்னு பிரிப்போம். அதுல காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்லும்போது தேவதாருன்னு ஒரு மரத்தை பத்தி சொல்ற. தியோதார், தேவ அப்படிங்கிறது தியோன்னு ஆக்குவா. இந்த குப்தா பீரியட்லாம் தியோகட், தேவ்கட்னு ஒரு இடம் இருக்கு. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் பிளேஸ் ஃபார் தி ஏன்ஷியன்ட் பாஞ்சராத்ரா ஆகமம். ரொம்ப அழகா ஆகமத்தை பேஸ் பண்ணி கட்டின ஒரு கோவில். இப்படி தேவதாருங்கிற மரம் இருக்கக்கூடிய மலைகள்னு காளிதாசன் சொல்றான். காளிதாசா when most of the world, when a large part of the world did not even know how to cover their private parts, whether with trees or barks, Kalidasa was giving the binomial nomenclature for the trees. அதாவது என்ன ஆடை உடுத்துவது, என்ன மொழி பேசுவதுன்னு ஒரு குழப்பம் இருந்த காலத்துல உலகத்துல நம்ம இங்க மேகதூதம், ஹம்ச சந்தேஷம், குமார சம்பவம்லாம் உருவாக்கிட்டு இருந்தோம். பெரியாழ்வார் சொல்றார், கயல் பொதித்த பாண்டியன் குலபதி போல். கயல்னு சொல்வது மீன், கயல் உகழ. ஆண்டாள் சொல்றா இல்லையா, கயல் மீன். கயல் பொதித்த,
பாண்டியர்களுக்கு ஒரு சின்னம் கயல். அதுல ஒரு கல்வெட்டுல என்ன சொல்றான்னா, ஒரு பாண்டிய ராஜா தன்னுடைய பிரதாபத்தையும் பிரபாவத்தையும் காண்பிக்க வடதேசத்துக்கு வந்து இங்கிருந்த ஹிமாலய ராஜாக்களை வெற்றி கொண்டு இங்க ஹிமாலய சிகரத்துல ஒரு கல்லுல கயல் புதிச்சாராம். அது எங்கன்னு கேட்காதீங்க, எங்கேயோ ஹிமாலயாஸ்ல நீங்க தேடிண்டே போகலாம், ரொம்ப கம்மி தூரம் தான். இப்படி நீங்க உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு அருணாச்சல் பிரதேசில் முடிச்சா ஏதோ ஒரு மலையில இருக்கும். ஹிமாலயாஸ் வேர் a retreat for the yogis. யோகிகள்லாம் அந்த காலத்துல ஹிமாலயத்தை நோக்கி வருவா, என்ன டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஏன்னா எந்த மலைக்குள்ள யார் போயிருக்கானே தெரியாது, எந்த குகையை அவா உருவாக்கி இருக்கான்னு தெரியாது. இப்படி ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா மிஸ்டீரியஸ்னு சொல்லலாம். இப்ப கூட இருக்கலாம் யோகிகள், தெரியாது. நம்ம என்ன ஏரியா பார்த்தோம் இல்லையா, தெரியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான மலை சிகரம் ஹிமாலயம். குமார சம்பவத்தில் காளிதாசன் மேலும் சொல்லும்போது இந்த ஹிமாலயத்துக்கு ஒரு ராஜா இருந்தார். இப்போ நம்ம எல்லாம் ஃபிஷரிஸ்க்கு ஒரு மினிஸ்டர், இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மினிஸ்டர் மாதிரி ஹிமாலய சிகரங்களுக்கு ஒரு ராஜா இருந்தார், ஹிமவான்னு பேர். ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜாவுக்கு குமார பெண்ணாக குமாரத்தியாக அவதரித்தவள் தான் அம்பாள். பர்வதவர்தினின்னு பேர் அவளுக்கு. இன்னைக்கும் ராமேஸ்வரத்துக்கு போனால் அவளுக்கு பர்வதவர்தினின்னு பேர். எப்படி இருக்கு பாருங்க, இது இந்த மூலையில் பிறந்தா, ஆனால் ராமேஸ்வரத்தில் அம்பாளுக்கு பர்வதவர்தினின்னு பேர். ரொம்ப ரொம்ப தவம் இருந்து சிவபெருமானை மணந்தாள். மணந்த கோலம் மணந்த விதம், அதனால் பிறந்த ஒரு குமரக்கடவுள். அதை பற்றி காளிதாசன் சொல்கிறான். ஏன்னா நம்ம அந்த முருகரை வந்து கிட்டத்தட்ட அவர் நம்ம ரேஷன் கார்டில் கூட அவருக்கு வந்து தமிழ்நாட்டு அட்ரஸே கொடுத்துட்டோம். அவர் தமிழ் கடவுள்னாக்கி அவர் தமிழ்நாட்டுக்கு வெளியில் தெரியவே தெரியாதுங்கிற அளவுக்கு ஆக்கிட்டோம். ஒத்துக்கிறேன், தமிழகத்தில் முருகப்பெருமானை கொண்டாடுவது அதிகம், அதில் சந்தேகமே இல்லை. அந்த டைலாக் இருக்கே, எனக்கென்று ஒரு தேசம் எனக்கென்று ஒரு மொழி அமைத்துக் கொள்வேன் எல்லாம் வந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஹிமாலயாஸில் தான் அவரோட பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஹிமாலயாஸ் மெயின் ரோட், ஹிமாலயாஸ் கிராஸ் ரோட், ஹிமாலயாஸ்ன்னு தான் இருக்கும். கார்த்திகேயன்னு பேர் அவருக்கு. இன்றைக்கும் ஒரு கோவில் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அவரை பற்றி வால்மீகி பாலகாண்டத்தில் சொல்கிறார். குமார சம்பவத்தை பற்றி, குமார சம்பவம்ங்கிற வார்த்தையை முதல்ல சொன்னவரே வால்மீகி. ஷரத்தால் உருவாக்கப்பட்ட வனத்தில் பிறந்தவர் தான் ஷரவன அப்படின்னு பேர் அவருக்கு. கார்த்திகேயன் கிருத்திகாவினால் வளர்க்கப்பட்டவர். அதனால இதெல்லாம் கார்த்திகேயன் ஆகட்டும் ஷரவணன் ஆகட்டும் அங்கு இருந்து ஏதோ அது ஒரு சரித்திரம் சொல்லி அவர் வந்து தெற்கு பாரதத்துக்கு வந்ததா சொல்றார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஹிமாலய சிகரங்கள் அவ்வளவு பிரசித்தம் பெற்றவை. பரசுராமரும் ஒரு காலகட்டத்தில் தான் பரசுவை பெற வேண்டும் என்பதற்காக ஹிமாலயத்துக்கு வந்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று பரசுவை பெற்றதாக சொல்லுவார். மழு ஏந்தினவர்னு பேர். அப்படி ஒரு உயர்ந்த பர்வத சிகரங்கள் ஹிமாலயாஸ். அந்த ஹிமாலய பர்வத சிகரங்களுக்கு நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் கஷ்யபர் போன்ற மகரிஷி வாழ்ந்த ஊர். இதை நம்ம பெரியவாழ்லாம் விஷ்ணு புராணத்தில் தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்தில் முதல் பத்தத்திலேயே எடுக்கிறார். ஹிமவன் நளசேதுகுன்னர், அதாவது ஆஸ்திகர்கள் பாகவதோத்தமர்கள் அவதரித்தது பெரும்பாலும் இந்த ரேஞ்ச்குள்ளியாம். ஹிமாச்சல நளசேதுகு, நளசேதுக்கும் ஹிமாலயாஸ்க்கும் நடுவில் நிறைய பேர் பிறந்துட்டாலும். அதில் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பா, இளைஞர்களாகட்டும் உங்கள் குழந்தைகளாகட்டும் பெரியோர்களாகட்டும், அது ஏன் அவதாரங்கள்லாம் பாரத தேசத்தில் தான் நடக்கணுமா? எங்கேயாவது ஒரு லெபனன், சிரியா, பீட்டர் ஐலண்டா, ஜான்ஸ் ஐலண்டா ஒன்றும் கரீபியனில் நடந்திருக்கப்படாதா? டாலஸ் பக்கத்தில் எங்கேயாவது பெருமாள் பிறந்திருக்கப்படாதா? ஒரு மத்ஸ்யாவதாரத்தை டாலஸ் பக்கத்தில், ஒரு கூர்மாவதாரத்தை வந்து இண்டியானா ஸ்டேட்டில், அர்ஜென்டினாவில் ஒரு வராக அவதாரம், இப்படி வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவார் அப்படின்னு கேட்டால் அவதரிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. அவதாரங்கள் இதுதான் சொல்றதுக்கு நிர்ணயம் பண்றதுக்காக பிறந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பிறந்தது ஊர் இவ்விடம். அவர்
இப்போ ஆழ்வார்கள்லேயே ஒரு தொண்டரடி பொடி ஆழ்வார் மெக்சிகோவில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த இடத்துல பெருமாள் அவதாரம் பண்ணதை பற்றி சொல்லியிருப்பார். பெருமாள் சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லும்போது சம்பவாமிங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டோ ஜியாகிரபிக்கல் லொகேஷன் ஒன்லி இன் இந்தியான்னு அவர் சொல்லலை, எல்லா இடத்துலையும் பிறப்பேன்னார். ஆனால் இங்கே தான் இதுதான் அவதாரம்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய மகான்கள் பிறந்த ஊர் இது. அப்படி பெருமாளை நிர்ணயம் பண்ணி காட்டி அவனுடைய குணாதிசயங்களை அதிசயமாக எடுத்து சொன்ன மகான்களில் ஆச்சாரிய சார்வபௌமராக திகழ்ந்தவர் சுவாமி வேதாந்த தேசிகன். 13வது நூற்றாண்டில் தூயப்புல் நிறைந்த அக்ரஹாரமாம் அந்த தூப்புலில் அவதரித்து வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத், இவர் திருவேங்கடமுடையானின் அவதாரமோ அல்லது சாக்ஷாத்து கண்டையின் அவதாரமோன்னு சொல்லக்கூடிய விதத்தில் பிறந்தவர் சுவாமி. இன்னைக்கு நான் ஆரம்பிக்கும் போது சம்பந்தமே இல்லாமல் ஈஷானாம் ஜெகதோசிய வெங்கடபதே, நீங்கள் கார்த்தாலும் சட்டுன்னு ஒரு மறந்தே போயிட்டு இருப்பேன். நீங்கள் என்ன திருப்பதியில் இருக்கோமா, இல்லாட்ட இவர் எதுக்கு திருப்பதி ஸ்லோகங்கள்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்கார், இங்கே எல்லாம் தமிழ் பேசக்கூடியவா தான், தெலுங்குவாரு லேடு ఎందుకు ఇవరు తిరుపతి ప్రఖ్యాతమైన తిరుపతి వైభవం ఇక్కడ పాడుతున్నారు நீங்கள் கேட்டிருப்பேள். ஏன்னா ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் அராயிகானே விகட்டே கிரிங்கச்ச சதான்வே ஷிரிம்பிட்டஸ்யன்னு அந்த மலையை பற்றி சொல்லியிருக்குன்னு பாஷ்யக்காரர் எடுக்கிறார். ஷிரிம்பிட்டஸ்ய ரிக்வேதத்தில் ஸ்ரீபீட்டஸ்ய மகாலட்சுமிக்கு பீட்டமாக இருக்கக்கூடிய ஊராம் திருமலை திருப்பதி. அதே திருப்பதிக்கு என்ன பெருமையோ, அந்த மகாலட்சுமியின் பெயரை விடாமல் இருக்கோ, அதே மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய எத்தனையோ நாமாக்களில் ஒற்றை சொல் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்துவாம் வயம் ஸ்ரீஹிங்கிறார். ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஸ்ரீயின் பெயரை கொண்ட ஒரே ஒரு ராஜதானி, இந்த மாநிலத்தின் ராஜதானி ஸ்ரீநகரம் இல்லையா. தப்பி தவறி இந்த பெயரை மட்டும் மாத்தாம வச்சிருக்கா இல்லையா. மகாலட்சுமியுடைய அனுகிரகம், அதுல ஒரு அனுகிரகம் இருக்கு பாருங்க. ஸ்ரீநகரம், எந்த ராஜதானிக்கு இந்த பெருமை இருக்கு சொல்லுங்க இல்லையா. ஸ்ரீநகரம், இதை விட என்ன வேணும். ராஜதரங்கிணின்னு ஒரு கிரந்தத்தில் 10வது அதுக்கு முன்னாடியே கல்ஹணன்கிறவன் ஸ்ரீநகரத்தை பற்றி குறிப்பிடுறார். அப்படி இப்போ இங்கே ஓடக்கூடிய நதி, இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துட்டேன்னு வச்சுங்கோ. இப்போ நம்ம இங்கே போய் இங்கே ஒரு நதி ஓடின்னு இருக்கோம், கொஞ்சம் தள்ளி ஒரு 2 நிமிஷம் தான் இங்கேருந்து. லம்ப உதரின்னு பேர் அதுக்கு. உதரினா வயிறு, லம்பன பெருசு, கொஞ்சம் அகண்டு ஓடும். லம்ப உதரி. ஏன்னா பொதுவாக நதிகள்லாம் ஸ்திரீலிங்க வாச்சக சப்தம். கங்கா, காவேரி எல்லாமே ஸ்திரீலிங்கம். லம்ப உதரி, பெரிய வயிறவளுக்கு. இந்த லம்ப உதரியை தான் சுருக்கி 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 இந்த காலத்தில் லிட்டர் அப்படின்னு இந்த நதியை சொல்றா. அந்த மாதிரி இதெல்லாம் போய் தீஸ் ஆர் ஆல் ட்ரிபியூட்டரிஸ். வெவ்வேறு மலைகள்லேருந்து அப்படியே பனி கனிந்து கசிந்து கசிந்து தான் கீழே ஜலமா ஓடி வந்து ஒரு முக்கியமான நதியில போய் சேரும். தேர் ஆல் ட்ரிபியூட்டரிஸ் டு அ மெயின் ரிவர். ஜேலம்மா இருக்கலாம், அந்த மாதிரி பல பல நதிகள் உண்டு. இப்படி ஒரு நம்மெல்லாம் வந்து ஒரு ரிவர் வேலி சிவிலைசேஷன்ல வந்தவா தானே. இப்போ டைக்ரிஸ், யூஃப்ரட்டிஸ்னு நம்ம அந்த பக்கம் போனாலும் ஒரு சிவிலைசேஷன் உண்டு, இண்டஸ்ல வந்தாலும் உண்டு. இந்த கீழே பக்கம் போனேன்னா தாமிரபரணி கரையில தானே இந்த கீழடி அது இதெல்லாம் சொல்றோம். வைகை, கிருத்தமாலான்னு பேர் அதுக்கு. அதனால நம்மளும் ஒரு நதிக்கரையின் ஓரத்தில், ஹிமாலயத்தின் நிழலில், ஸ்ரீநகரத்தின் அருகில் சொல்லிட்டு இருக்கோம்னா இதுக்கு ஸ்தல விசேஷம், ஜல விசேஷம், மலை விசேஷம், மர விசேஷம் அத்தனையும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹ பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞம் அசேஷதஃ பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ அப்படின்னு தேசிகன் ரங்கநாதன் பெரிய பெருமாளுடைய அந்த மணி பாதுகைகள் மேல 3 மணி நேரத்தில், just in 3 hours, if we speak about the wonders of the world, what is this? 3 மணி நேரத்தில் பெருமாளுடைய பாதுகையை பற்றி 1008 ஸ்லோகங்கள் ரச்சனம் பண்ணி பாதுகா சஹஸ்ரம்னு சாதிச்சார். அதை படிச்சு முடிக்கிறதுக்கே, எழுதினத ஸ்லோகங்களை படிச்சு முடிக்கிறதுக்கே ஒரு 6 மணி நேரம் ஆகும். அவர் 2 கையிலையும் எழுதிந்தாதான்
அதை 3 மணி நேரத்தில் முடிச்சிருக்க முடியும். இதுக்கு ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவாள். சவ்யசாச்சி, தைக்கிறவர் இல்லை இல்லையா? இந்த மாமிகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒருத்தர் புடவை தைச்சு கொடுக்குறார், அவர் சவ்யசாச்சி. அர்ஜுனன் சவ்யசாச்சி, 2 கையாலையும் அம்பு எய்யக்கூடியவனாம். ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ், தேசிகன் எழுதியிருக்கணும், அப்படித்தான் 3 மணி நேரத்தில் முடிச்சிருக்க முடியும் ஸ்லோகங்களை. இந்த ஸ்லோகங்களுக்கு தோராயிரமா மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியலா அர்த்தம் சொல்லலாம்னு ஒரு ஆசைப்பட்டேன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு 3 வருஷம் சொன்னேன் யாத்திரைகள்ல, அது 180 மணி நேரம் ஆச்சு. நாராயணியத்தை ஒரு 3.5 வருஷம் சொன்னேன், அது ஒரு 150 மணி நேரம் ஆச்சு. பாதுகா சஹஸ்ரம் சொல்லலான்னு ஆச்சு. இதை ஆரம்பிச்சா இது ஓடும் இன்னும் 3-4 வருஷம். ஒரு 200 மணி நேரம் சொன்னாதான் இந்த 1008 ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தம் புரியும். அந்த அர்த்தமெல்லாம் விடுங்கோ, ஸ்லோகங்களை மட்டும் 3 மணி நேரத்தில் எழுதி முடிச்சுட்டார். அதில் முதல் பத்ததியில் 20 ஸ்லோகங்கள் பூர்த்தியாக சொல்லிவிட்டேன். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல உட்காந்துன்னு சொன்னேன். 2வது பத்ததியில் சமாக்கியா பத்ததியிலையும் 7 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இப்போ 8வது ஸ்லோகம். பத்யேன தேவி ஷடகோபமுனிஸ்தவ சீதஸ்யாபி நாம வஹனான் மணிபாதுகே த்வம் சேஷீ பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் த்வசேஷமபி சேஷபதே ஸ்திதம் வஹ. பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யக்கூடிய நித்தியசூரிகளில் சக்கரத்தாழ்வார், சங்காழ்வான் இவெல்லாம் இருக்கா, ஆயுதங்கள்லாம் இருக்கா. ஆயுத புருஷாள்னு பேர், ஞாபகம் வச்சுங்கோ. நம்ம பொதுவாக since our understanding of Sanatana Dharma itself is very low, whether we like to accept it or not, that is the truth இல்லையா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே, ஏன்னா ஆயுதங்கள்னா இப்போ பெருமாளுக்கு ஆயுதங்கள்னா நம்ம என்னமோ வெப்பன்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இவாளுக்கெல்லாம் ஆயுத புருஷர்கள்னு பேர். பெருமாளே அந்த ஆயுதமாக இருக்கார். இப்போ சக்கரத்தாழ்வார் சன்னதியில் போய் பார்த்தேன்னா சக்கரத்தாழ்வாருக்கு கைகள்லாம் இருக்கும், காலெல்லாம் இருக்கும். சனாதன தர்மத்தில் ஆயுதத்துக்கு ஆயுத புருஷன்னு பேர். ஒரு இந்த பூமியெல்லாம் தோண்டி எடுக்கும்போது சிலைகள்லாம் வருது பாருங்க. இப்போ பங்களாதேஷில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஜேலம் ரிவரில் ஒன்று கண்டுபிடிச்சோன்னா, இந்த மாதிரி நிறைய சிலைகள் வரும். ஏன்னா அந்த காலத்தில் ஆக்கிரமிப்பெல்லாம் வரும்போது எல்லாரும் புதைச்சி வச்சுருவா, ஏதாவது ஆயிட போகிறதும். இப்போ அண்மையில் ஒரு சிலை விக்கிரகம், திவ்யமங்கல விக்கிரகம் கண்டுபிடிச்சிருக்கா. அதில் பெருமாள் இருக்கார். பெருமாளுங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பேள்? இல்லை சார், பட்டையாக நாமம் போட்டுருப்பார். ஞாபகம் வச்சுங்கோ, ஊர்த்வ புன்றம் மட்டும்தான் இருக்கும் பெருமாளுக்கு. ஒரே ஒரு நீள ஒரு இழுப்பு, அவ்வளோதான் இருக்கும். அது ஸ்மார்த்தாளில் சொல்லக்கூடிய அந்த சந்திரபிந்துவா, இல்லாட்டா முழு கோபி சந்தனமா, வடகலையாருடைய திருமண்ணா, இல்லாட்டா தெங்கலையாருடைய திருமண்ணா, புஷ்டி சம்பிரதாயத்தை சார்ந்தவரா, இல்லாட்டா கௌட்டிய சம்பிரதாயம், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பெருமாள் எப்படி கண்டுபிடிப்பேன்? முக்கியமாக சங்கு சக்கரங்கள். ஆழ்வார் என்ன சொல்கிறார்? கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். இப்போ சங்கு சக்கரம் தெரியணும். இதில் சக்கரமே இல்லை. பின்ன எப்படி கண்டுபிடிச்சான்னா, அந்த சிலையெல்லாம் எங்கேயாவது கிடச்சி தானே நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோவில் காமிக்கிறேன் மொபைலில். ஐ கேனாட் அஷ்யூர் யூ. ஒரு பாசிங் இன்ஃபர்மேஷனில் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். இப்போ இப்படி பெருமாள் ஸ்டைலாக நின்றுட்டுருக்கார். பக்கத்தில் ஒரு சின்ன பையன் நின்றுருக்கான். அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு சுற்றி ஒரு வளையம் இருக்குது. அந்த வளையத்தோடு கூடியவன் தான் சக்கரத்தாழ்வாராம். இப்படி பிடிச்சுட்டு இருக்கார் பெருமாள் அவரை. அந்த பையன் இப்படி கீழே இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கான், பின்னாடி சக்கரம். அது சக்கரம் என்ற ஆயுத புருஷன். இப்படி தான் ஐக்கனோகிராஃபியில் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு ஆயுத புருஷன். பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய வாழ்ல ஆதிசேஷனும் ஒருவர். நான் போன உபன்யாசத்திலேயே, அது போன ட்ரிப்பில் சொன்னேன். பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கும்போது அத்தனை விதமாக கைங்கரியம் பண்ணக்கூடியவரும் ஆதிசேஷன் தான். சென்றால் குடையா, இருந்தால் சிங்காசனமாம்னு அவர் உட்காந்துட்டா இந்த மாதிரி ஆசனம் ஆயிடுவார் இல்லையா? எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் பாருங்க. அவர் எல்லாம் ஒரே ஆளை வச்சு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ கட்டிப்புன் போலேம்பா. இப்போ உங்ககிட்ட கோல்டு பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 24 கேரட் பியோர் கோல்டில் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? எந்த ஒரு அலாயும் இல்லாமல் யூ கெட் பியோர் கோல்டு. கட்டிப்பொன் போலே ஆதிசேஷன். ஏன்னா நீங்கள் கட்டி பொண்ணை வச்சுட்டேன்னா நாளைக்கு வங்கி பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நீங்கள் வங்கியை கடைக்கு எடுத்துன்னு போனேன்னா அவன் நிறைய குறைச்சிருவான். இதில் வந்து நீ வேஸ்டேஜ் இவ்வளவு இருக்குது,
அதை நான் இல்லைப்பா அதில் போட்டிருக்கு பாரு ஹால்மார்க்குன்னு சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இதில் நிறைய எங்களுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு 1/2 சவரன் அதில் குறைச்சிருவான். இதே நீங்கள் கட்டிப்பொன் எடுத்துன்னு போனால் ஹி ஹேஸ் நோ ரைட் டு ரெடியூஸ். வேஸ்டேஜே இல்லாதது கட்டிப்பொன். கட்டிப்பொன்லேருந்து வங்கி பண்ணிக்கலாம், அட்டிகை பண்ணிக்கலாம், மாட்டல் பண்ணிக்கலாம், ஒட்டியானம் பண்ணிக்கலாம், காலை சலங்க பண்ணிக்கலாம். அதே போல் ஆதிசேஷன் பெருமாள் படுத்துட்டார்னா படுக்கை ஆயிடுவார். படுக்கை ஆகும்போது ஒரு இடத்துல மூச்சை வாங்கி இழுத்து வளைவு கொடுப்பார், அதுவே தலையணை ஆயிடும். பாம்பாக இருக்கின்றபடியால் தோல் உரியும், அதுவே போர்வே. அவருடைய ஒவ்வொரு பனாமண்டலத்தின் கண்கள்லேருந்தும் வெளிச்சம் வரும், அதுவே விளக்கு. நாக்க வெளியில மேலையும் கீழையும் நீட்டி ஒசருவர், அதுவே காற்று. உட்காந்துட்டார்னா ஆசனம், சுத்தின்றுவர் ஆசனம். நடந்துட்டார்னா அப்போ கொடையாயிடுவார் இல்லையா? இப்போ கிருஷ்ணர் பிறக்கும் போது கொடையா தானே போனார். அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அவர் கொடையா போகும்போது என்ன பண்ணுவாராம், நீங்க சுத்தி கீழே பார்த்தேன்னா அந்த கீழே பாம்புடைய அந்த வால் வந்து இப்படி சுத்தி வளைஞ்சுக்கும். இப்படி வந்து படுத்துன்னு இருக்காப்புல ஒரு 8 போடும். இப்போ வண்டி எல்லாம் ஓட்டத்துக்கு 8 போடுங்கிறான் பாருங்க, எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர் தான். அவர் அஷ்டாட்சரத்தை போடுங்கிறார் இல்லையா? நீங்கள் வண்டிக்கு போய் லைசன்ஸ் வாங்கணும்னா அவர் சொல்லுங்க 7 9 போடுங்கோ, 7 போடுங்கோ, 6 போடுங்கன்னு சொல்ல மாட்டார். ஓம் இதி வியாஹரேத் நம இதி பశ్చాத் நாராயணாயேது பரிஷ்டாத் ஓமித்யேகாக்ஷரம் நமஹ இதி 2 அக்ஷரே நாராயணாயேதி 5 அக்ஷராணி. அஷ்டாட்சரத்தை போடுங்கோங்கிறார். பெரிய வைஷ்ணவர், இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறவர். அதனால நீங்க வந்து ஆத்மாவை கொடுக்குற இடத்துல கொஞ்சம் பணம் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வைகுண்டம் வரைக்கும் கொண்டு வண்டியை சேர்க்கிற அளவு கொடுத்துருவார். ஏன்னா நம்ம ஓட்டுற விதத்துல நம்ம வந்து இந்த லீலா விபூதியா நித்திய விபூதியான்னு தெரியாது. அதனால அவர் 8 போடுங்கிறார். 8 போட்டுட்டா என்ன கிடைக்கும்? தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயா. அதனால அப்பேற்பட்ட அந்த 8 இப்போ நீங்க படுத்துட்டு இருக்காப்புல ஒரு 8 போடுங்க. நம்ம மேத்ஸ்ல எல்லாம் இதுக்கு இன்ஃபினிட்டின்னு பேர், ஒரு மாதிரி வளைச்சு போட்டுருவோம். ஆதிசேஷனும் இப்படி நேர வந்து கீழே இப்படி வளைவர் இல்லையா? அந்த 2 துவாரங்களுக்குள்ள பெருமாள் தன்னுடைய திருவடியை புகுத்துவர். அப்படின்னா பெருமாளுக்கு பாதுகையாகவும் இருப்பது ஆதிசேஷன். மரவடியாம், ஆழ்வார் என்ன சொல்றார்? மரவடிங்கிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம்ங்கிறார். எப்படி அவர் பாதுகையாரார்? நீங்க உடனே சார் அவர் கஷ்டமா இருக்காதா நடக்கும்போது? ஏன்னா கோஆர்டினேஷன் இருக்காது பாருங்க. பின்னாடி கொடையாவும் இருக்கார், கீழே செருப்பாவும் இருக்கார். அப்படின்னா எப்படி சார்? அவர் ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறார். இப்போ என்னன்னா நம்ம ஒரே பெருமாள் கவலையெல்லாம் நம்ம படுவோம். அவர் எப்படி சார் நடப்பார்? நம்ம முதல்ல நடப்போம் ஒழுங்கா. அதனால அப்பேற்பட்ட பாதுகையாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் ஆச்சா, அந்த பாதுகையின் அனுகிரகத்தால பிறந்த நம்மாழ்வார் ஆச்சா. எப்படி சார் பாதுகையுடைய அனுகிரகத்தாலன்னா, இப்போ பாதுகை அண்ட் விஸ்வக்சேனர்லாம் கிளாஸ்மேட்ஸ். அவள்லாம் ஒரே வைகுண்டம்ங்கிற கிளாஸ்ல சக்கரத்தாழ்வார் பெருமாள் அட்டெண்டன்ஸ் எடுப்பார். சி ஃபார் சக்கரத்தாழ்வார் உள்ளேனையா, சங்காழ்வான் உள்ளேனையா, விஸ்வக்சேனரே உள்ளேனையா. அப்ப என்ன ஆயிடுறது? பாதுகை அந்த ஆதிசேஷனும் விஸ்வக்சேனரும் கிளாஸ்மேட்ஸ். ஆனா பாதுகைக்கு ஒரு சின்ன பெருமை என்னன்னா, அவ தேவி, பாதுகா தேவி. அவ தாயார். எப்படி சார்? பாதுகா தேவினா சம்ஸ்கிருதத்துல பாதுகாங்கிறது ஸ்திரீலிங்க வாச்சக சப்தம். அவ பெண்ணுங்கிறது எப்படி சார் தெரியும்? நீங்க அழகா பாதுகை பாருங்க, மேல அகண்டு இருக்கும், இடையில சிறுத்து இருக்கும், கீழே பெருத்து இருக்கும். பொய்யோ எனும் இடையாளும் தானே கம்பர் சொல்றார். அப்படின்னா பாதுகா தேவி. பாதுகா தேவியுடைய அனுகிரகத்தை விஸ்வக்சேனர் வாங்கிண்டு, விஸ்வக்சேனர் தான் நம்மாழ்வாரா பிறந்தார். அப்படின்னா பெருமாளுக்கு வசப்பட்டவள் பாதுகா தேவி. பாதுகா தேவி அனுகிரகத்தால பிறந்தவர் விஸ்வக்சேனர் அம்சமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார். அப்படின்னா நம்மாழ்வார் பாதுகா தேவிக்கு சேஷபூதர். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போறீர். சேஷபூதர்னா சர்வெண்ட்னு அர்த்தம். சிம்பிளா புரிஞ்சுக்கும். யாரு கைங்கரியம் பண்றாலோ சேஷபூதன்னு பேர். அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் பாதுகா தேவிக்கு சேஷபூதர் ஆச்சா. இப்ப இப்படி வச்சுக்கோங்க, அந்த நம்மாழ்வார் ஷட்டாரியாக இருக்கும்போது பாதுகையை தாங்குறார். அப்போ பாதுகை அப்படின்னு சொல்லக்கூடியவள் ஷட்டாரியாக வரும்போது நம்மாழ்வாருக்கு வசப்பட்டவள். ஏன்னா நம்மாழ்வார் சன்னதிக்கு போனாலும் பாதுகை தானே சாதிக்கிறா. அப்படின்னா பரஸ்பர சேஷபூதர்கள். பாதுகாதேவிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் நம்மாழ்வார்,
நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவள் பாதுகாதேவி. 2 பேரும் ஆச்சா. இவா 2 பேரும் கைங்கரியம் பண்ணக்கூடியது ஒருவருக்கு, அது சுவாமி சர்வலோகேஸ்வரன் பரமாத்மாவுக்கு. அப்படின்னா பெருமாள் ஒத்தனே சேஷி, இவாளுக்கு சேஷ பூதர்கள் நம்மாழ்வார், அடுத்தது பாதுகாதேவி. உலகமே இவா 3 பேருக்கும் வசப்பட்டது. உலகம் முழுக்க இப்போ நம்மளாம் சேர்த்து நம்ம அத்தனை பேரும் பாதுகாதேவிக்கு கைங்கரியம் பண்ணுறோம், நம்மாழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணுறோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். அப்படின்னா 3 பேர் அக்செப்ட் சர்வீசஸ், த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ரெண்டர்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்யேன தேவி ஷடகோப முனிஸ்தவாசி தஸ்யாபி நாம வகனான் மணிபாதுகேத்வம் சேஷி பபூவ யுவயோரபி சேஷசாயி சேஷம் துவசேஷ சேஷ பதே ஸ்திதம் வஹா அப்படிங்கிற ஸ்லோகத்தை எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம், மனதில் தமிழ் உள்ளதா, தமிழில் மீது பற்று உள்ளதா அப்படின்னு கேட்கறா பாருங்க. இப்ப தமிழுடைய பற்றை பத்தி தேசிகன் சம்ஸ்கிருதத்துல எடுக்கிறார். ஏன் சார் தமிழ்ல இருக்கக்கூடிய பெருமையை தமிழ்லயே சொல்லப்படாதா? தமிழ்ல சொல்லலாம், அப்ப தமிழர்களுக்கு தானே புரியும். இப்போ நீங்க என்ன சொல்றீள், தமிழினுடைய பெருமை உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் செல்ல வேண்டும், எப்படி போகும்? நீங்க தமிழ்லயே சொல்லின்னு போனேன்னா தமிழ் தெரிஞ்சவாளுக்கு தானே புரியும். தமிழுடைய பெருமையை நீங்க 4 பேர் கொண்டு சேர்க்கணும்னா அந்த மொழிக்கார ஆள் கிட்ட போய் அவா மொழியில சொன்னாதான் पारपा। ये जो दक्षिण भारत का है, जिसे बहुत लोग कहते हैं कि वो मद्रासी है, नहीं, एक ही भाषा नहीं होती है वो। मलयालम एक भाषा है, तमिल एक भाषा है, कन्नड़ एक भाषा है, तेलुगु एक भाषा है, चारों भाषा में बहुत अंतर है। अच्छा, तो बड़ा कौन खाता है? बड़ा सभी लोग खाते हैं। डोसा भी सभी लोग खाते हैं, फिर भी हमारे बीच बहुत अंतर है। बहुत लड़ते हैं कावेरी पानी को लेके। पाटसूडु नाकू नाकू में भी लड़ते हैं, सभी में लड़ते हैं हम, हमारे में बहुत अंतर होती है அப்படின்னு இவனுக்கு நீங்க தமிழ் பெருமையை அவ மொழியில சொன்னால்தான் புரியும். அதனால்தான் தேசிகன் சம்ஸ்கிருதத்துல சொல்றார். ஏன்னா அந்த காலத்துல சம்ஸ்கிருத ஞானிகள் வித்வான்கள்லாம் சட்டுன்னு வேற மொழியை ஒத்துக்கவே மாட்டா. அது யூ ஹேவ் டு கிவ் தெம். என்னன்னா அவளுக்கு என்னன்னா சம்ஸ்கிருதத்துக்கு ஈடாகுமா, இந்த ஒரு நாள் போதுமாங்கிற மாதிரி அவளுக்கு அந்த சம்ஸ்கிருதத்தின் மீது அத்தனை பற்று இல்லப்பா. சம்ஸ்கிருதத்தின் அளவுக்கு ஒரு பிராச்சீனமான ஒரு மொழி உண்டு, அந்த மொழி ரொம்ப அழகான மொழி, அதற்கு அமுதுன்னு பேர். தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் உண்டு, தமிழுக்கும் அமுதென்று பேர், அமுதமான மொழி தமிழ் அப்படிங்கிறத தேசிகன் எடுக்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க, ரொம்ப அழகான